திங்கட்கிழமை காலையிலேயே கோலம் போட்டேன். எப்போயுமே ஏஞ்ச உடனே வெளியில் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது, மஞ்சள் கலந்து தண்ணி தெளிக்கணும். மஞ்சள் கலந்து தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டேன். அதுக்கப்புறமா மற்ற என்னுடைய காலை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வருவேன். எப்போவுமே ப்ரஷ் பண்ணாமல் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதனால் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வருவேன். முகம் கை காலெலாம் கழுவிட்டு தான் கிச்சனுக்குள்ளே வரணும். வந்து பார்த்தேன், கிச்சன் நேற்று ஃபுல்லாக பிஸியாக இருந்தனால நான் நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணல. அப்படியே விட்டுட்டு டயர்டில் தூங்கி ஏஞ்சாச்சு. ஏஞ்சி காலையில் பார்த்தா கிச்சன் இது மாதிரி இருக்குது. இனிமேல் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து நான் கோழிங்களுக்கு போட்டுருவேன். முடிஞ்ச அளவு சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. வீட்டுக்கு நல்லதில்லை சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணால். முடிஞ்ச அளவு வேஸ்ட்டு பண்ண கொஞ்சமாக சாப்பாடெலாம் கொஞ்சமாக செய்து கொஞ்சமாக போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சி. ஆனாலும் நாங்கள் கோழி நாய் பூனை எல்லாமே இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ முதல்ல இப்படி இருக்க கிச்சனை நான் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலைகள் ஆரம்பிப்பேன். இப்போ இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோழி குண்டுகளில் ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டா அழகாக சாப்பிட்ருவாங்க கோழிங்கெல்லாம். கொஞ்ச நேரம் நம்ம க்ளீன் பண்ணாமல் வீட்டை விட்டுட்டாலும் வீடு இந்த மாதிரி ஆகிடுது. 1 மணி நேரம் நம்ம வீட்டை கவனிக்காமல் விட்டுட்டாலும் உடனே இந்த மாதிரி குப்பையாகிடுது. நேற்று ஃபுல்லாக பிஸியாக இருந்தனால வீட்டை கவனிக்க முடியல. இனிமேல் தான் ஒரு டெய்லியுமே நம்ம இப்போ செய்ய வீடு எப்படி இருந்தாலும் உடனே பொருள் எல்லாம் அப்படியே சேர்ந்து பாத்திரம் சேர்ந்துருது, எல்லாமே சேர்ந்துருது. துணி சேருது, பாத்திரம் சேருது, இந்த மாதிரி குப்பையாக இருக்குது. அதனால் பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல். என்னுடைய காலை வேலையே இவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. இப்போ நான் முதல்ல இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோழிங்களுக்கு போட போகிறேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு ரூமாக க்ளீன் பண்ணும்போது நமக்கு வீடை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் எடுத்துக்கணும், அடுத்து ஒரு ரூம், அடுத்து ஒரு ரூம், அது மாதிரி எடுத்துடணும். ஆனால் காலையில் ஏஞ்ச உடனே கண்டிப்பாக வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுடணும். நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறமா நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதே பெட்ஷீட்டு பில்லோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் எந்திரிக்கணும். அப்படியே பாய்த்தலைகாணி பெட்லாம் அப்படியே போட்டு நம்ம ஏஞ்சி போயிடக்கூடாது. கையோடு எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சிடணும். அதனால தான் அப்போ பெட்ரூம் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும். பெட்ஷீட்லாம் அப்படியே போட்டு வந்துடக்கூடாது. படுத்த உடனே தூங்கி ஏஞ்ச உடனே பாய்த்தலைகாணி எடுத்துடணும். அது அப்படியே பகல் ஃபுல்லாக டே அண்ட் நைட் அப்படியே பாய் விரிச்சபடியே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா துவைக்க வேண்டிய துணியும் தூக்கி போட்டு துவைச்சிடலாம். அதுக்கப்புறமா மடிக்க வேண்டிய துணியை மடிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பெட்ரூம் க்ளீன் ஆகிடும். நான் ஒரு வீடியோலேயே சொல்கிறேன், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு அப்பப்போ வேலை சேர பாத்திரம் சேர கழுவிடணும். துணி துவைச்சா மடித்து வச்சிடணும். அதுக்கப்புறம் துவைக்க வேண்டிய துணியை டப்பில் தனியாக போட்டு வச்சுக்கணும். அப்படி இருந்தாலுமே வீடு க்ளீனாக இருக்கும். ஆனாலும் எந்நேரமும் வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு நேரம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நம்ம அதை சீக்கிரமாக ஷார்ட்டாக முடிக்கணும் அந்த வேலையை. அதனால் நான் சொல்கிறேன், ஒரு ரூமாக நம்ம க்ளீன் பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ நான் முதல்ல பெட்ரூம்லேருந்து க்ளீன் பண்ண போகிறேன். பெட்ரூமில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு மடிக்க வேண்டிய துணியை மடித்து பீரோக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டெல்லாம் பெட்ஷீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற ஹால் கிச்சன் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலைகள் சுலபமாக முடியும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணுமா, லஞ்சு செய்யணுமா, அதெல்லாம் செய்யலாம். முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் சமையல் பண்ணும்போது உங்களுக்கு சமையலும் ஈஸியாக முடியும், வேலையும் நல்லாயிருக்கும். இப்போ நான் முதல்ல பெட்ரூமை க்ளீன் பண்ணிக்கிறேன். மார்னிங் ஒர்க்கு ஓரளவு முடிச்சிட்டேன், கிச்சன்லேயும் ஓரளவு முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு மட்டும் இந்த பானை பிடிக்கிற துணி இருக்குது பார்த்தீங்களா, கறி துணி, அது ரொம்ப அழுக்காயிடுது. இதை கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வாஷ் பண்ணியே ஆகணுன்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த துணிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சுடு தண்ணி அடுப்பில் போட போகிறேன். சுடு தண்ணி போட்டுட்டு அந்த சுடு தண்ணி என்ன பண்ணிவிட்டு அதில் துணி சோடா மாவு, கண்டிப்பாக துணி சோடா மாவு தான் போட்டே ஆகணும்.
அப்படி துணி சோடா மாவு போட்டு அந்த சுடுதண்ணில் அதுக்கப்புறமா அந்த துணிங்களை அதில் ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தோசை பண்ணிக்க போகிறேன். மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. என்ன மீன் தெரியலை, பார்ப்போம். சேம் ஃபிஷ், சாலை மீன், அதே சாலை தான். நான் இதை வந்து எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு 5-6 மீன் மட்டும் குழம்பு வைக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி தோசை பண்ணிக்க போகிறேன். நான் பன் தோசை செய்ய போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பன் தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருவேன். பன் தோசை பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சுவையான பன் தோசை ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு வந்து நான் மிளகாப்பொடி, ரெடிமேட் மிளகாப்பொடி, குழம்பு மிளகாத்தூளும் எண்ணெயும் ஊற்றிட்டு உப்பும் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு உடனடியாக ரெடி பண்ணணும், அர்ஜென்ட்டு அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஷ்ஷு ரெடி பண்ணணும். அப்போ வந்து பொறுமையாக செய்துட்ருக்கக்கூடாது. எப்போவுமே எல்லாருமே சமயத்துக்கு தகுந்த மாதிரி சமையலோ வேலைகளோ செய்திடணும். அப்படி வேலைகள் செய்யும்போது நமக்கு வேலையும் சுலபமாகும், டைமும் வேஸ்ட் ஆகாது, பணமும் மிச்சமாகும். பொதுவாக நான் இந்த கருத்தை சொல்கிறேன். வேலை இப்போ வந்து எங்களுக்கு அர்ஜெண்ட்டான வேலை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வேலைகளை செய்யணும். இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டான வேலை இருக்குன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி ஈஸியாக ரெடி பண்ணிட்டேன். அடுத்த வேலைகள் அப்போ தான் நம்ம நடத்த முடியும். இப்போ நான் மஷ்ரூம் கிரேவி தான் பண்ணுவேன், இதை தான் பண்ணுவேன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு சாப்பிட்டா மாதிரியும் இருக்காது, வேலைகளும் நடக்காது. அதனால் இப்போ எனக்கு அடுத்த வேலைகள் இருக்கிறதுனால நான் சிம்பிளாக சைட் டிஷ் பண்ணிக்கிட்டேன். எல்லா வேலைகளுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்யும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும், டைமும் கிடைக்கும், மணியும் சேவ் ஆகும். இன்றைக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். மார்னிங்லேருந்து என்னென்ன வேலை செய்தேன், எப்படி வேலை முடித்தேன் அப்படின்றத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசைக்கல்லில் தோசை வரலன்னா அதுக்கு உடனே நம்ம கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கல்லுப்போ இல்லை சால்ட்டோ, அதை நல்லா தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அந்த சூட்டோடு நம்ம அந்த கல்லுப்பை போட்டுடணும். போட்டு தோசைக்கல்லை வச்சு நல்லா இப்படி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை தட்டி விட்டுட்டு தோசை செய்து பாருங்கள், அழகாக ஒரு தோசை. ஃபஸ்ட்டு வந்து தோசையும் ரெடிமேட் மிளகாப்பொடியும் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் எப்போவுமே டெய்லி டைமுக்கு சாப்பிட்றணும். நேரம் கழித்து சாப்பிட்றதுன்றது நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். ஏதோ ஒரு சாப்பாடு, ப்ரெட்டோ காஃபியோ, ப்ரெட்டு ஜாமோ, உப்புமாவோ, தோசையோ, பழைய சோறோ, ஏதோ டைமுக்கு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.